அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. முடிச்சு விட்டீங்க போங்க. நினைச்சேன் நான். வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. காலையில் எங்காட்டியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ நைட்டு போனால் அட்ராசிட்டி இருக்குது, கொஞ்சம் நஞ்சு அட்ராசிட்டியில். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல். நாங்கள் வந்து முன்ன பின்னும் பார்த்தது கூட இல்லை. ஸோ இறங்கின உடனே ஃபுல் வைப்பு தான். நான் வந்தோடனே அப்பப்போ தான் ஒவ்வொருத்தராக எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபுல் மீட்டப். அதுக்கப்புறம் இன்னொரு சாப்பாடு வந்து பாருங்க. ஆனால் நைட்டு கொஞ்சம் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷப்பட்டது. நைட்டு கொஞ்சம் எல்லோரும் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மோட்டிவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல் வைப்பில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் காலையில் ஏஞ்சிதே நைட்டு படுத்ததே பக்கமாக ஒரு 2 மணி பக்கமாக தான் படுத்துருக்கோம். ஸோ காலையில் ஏந்திரிக்கவே முடியல யாராலையும் நைட்டு. ஏன்னா நான் காலையில் ஏஞ்சிலாம் வேறு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் ஏதாச்சும் போயிருக்க வேண்டியது. நைட்டு பண்ண அட்ராசிட்டியில் ஆல் அவுட்டு. இப்போ ஃபேஸ் பார்த்தாவே தெரியும், ஒரு டல்லாகவே இருக்கும் அந்த மாதிரி. அதனால தான். ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி எல்லாமே பைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் குண்டியடி குருநாதன் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எடுத்தோடனே இவர் தான் மோட்டோ. ஃபர்ஸ்ட் நான் மோட்டோ இதில் மீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஊட்டிக்கு ரூட் கேட்டு. கரெக்டா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஊட்டிக்கு. அது எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கமாகிடுச்சு ஊட்டிக்கு ரூட் கேட்டு. ஏன்னா அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. பாஸ் எடுக்கணும், ஸோ அதை லைசன்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு சொன்னனால. ஸோ அப்போ கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால தான் ஆன்லைனில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு போன வீக்கில் தான் நான் ஊட்டியே போயிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்கமிங்கில் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஆர்எஃப் நான் இதுக்கு மேலாம் எல்லாம் வண்டிலாம் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மூடல கலெக்ட் பண்ணி போட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம வச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ டிஆர்எஃப் சாத்துலையா ரூமா? சாத்தி வந்துருங்க. போகலாம் கிளம்பலாம். ரூமு கூட சாத்தாம வருமே சொல்ல. லைட்டு சுவிட்சில் ஆஃப் பண்ணிருப்போம். ஸோ அவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தை எல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஸோ அதனால் கிளம்புறோம். சேர் இங்கேயே கிடக்கிட்டு கரெக்டுமா ப்ரோ? எடுத்து உள்ளார போடலாம் ப்ரோ. ஒரே நிமிஷம் எடுத்து உள்ளார போட்டு போயிடலாம். சேர் இங்கே முன்னாடி. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. ஓகே டிஆர்எஃப் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் செக் அவுட்டுக்குன்னு சொல்ல, வெளியே போய் சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா நைட்டு கொஞ்சம் சரியான பிரச்சனைங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லாக்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ரூமில் பர்ஃபெக்ட் நம்ம அதில் ரூமில் குறை சொல்லலை. பட் ஆனால் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து என்னென்னா தண்ணிக்கு காசு வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்னு சொல்லிட்டு சரியாக எரி விடாமே. கேம்ப் ஃபயர்னால் ஒரு ரூமுக்கு போனோம்னா அவங்களே கேம்ப் ஃபயர்லாம் பற்ற வச்சு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. அதையும் பண்ணாமல் ஏனோ தானன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பாடு முக்கியமாக நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப இதானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் தான். ஸோ சாப்பாடு நம்ம சொன்ன சாப்பாடு நம்ம பே பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் இது அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 2-3 இது விட்டுருக்காங்க. கேட்டால் லிஸ்ட் எனக்கு வரலன்னு இருக்காங்க. நம்ம பார்த்ததுக்கு வாட்ஸ்அப்பில் தான் பசங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இது மாதிரி ரைட்டில் எல்லாம் இருக்க தான் செய்யும். சந்தோஷங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், எல்லாம் கலந்தது தான் நம்மளோட ரைடே. எங்கே போயிருக்காங்க? வேற மாதிரி ரொம்ப நாள் கனவுங்க இதெல்லாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இவ்வளோ பைக் ரைடு, இது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு ப்ளசண்ட்டான பைக் ரைடு, இதெல்லாம் ரொம்ப நாள் பண்ணணுன்னு ஒரு கனவு. பட் ஆனால் இப்போ ஒரு இதில் மீட் ஆகிருக்கு. ஸோ வேறு மாதிரி இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சொல்ல போனால். இதெல்லாம் யாருமே இன்ன வரைக்கும் ஏன்னா மேபி என்னை ஆன்லைனில் வேணால் பார்த்துருப்பாங்க தவிர மற்றபடி என்னை நேரில் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீட் நேற்று நைட்லாம் கொஞ்சம் நஞ்ச அட்ராசிட்டி இல்லை. எப்படிலாம் அட்ராசிட்டி பண்ண முடியுமோ அப்படியோ அந்தளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு தெரிஞ்சோம். வெளியே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் நான் மேக் பண்ணி போடுறேன். அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம் என்னென்னு இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு கிடையாது. ஏன்னா நைட்டு யாருமே சரியாக சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. மற்றபடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக டிஆர்எஃப் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் பங்கில் இருக்கும். அதாவது சோளக்காடுக்கு போகிற வழியில். ஸோ என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஒருத்தர் நம்ம விட்டாலும் அவரை மிஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இவருக்கு வந்து இவர் போகிற ரூட் லொக்கேஷன் தெரியும். ஸோ அதனால் இவரை ஃபாலோ பண்ணி போனோம்னா சொல்லலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் ஹோல்ட் பண்ணிட்டோம். போகிற வேலை காலியாகிடும். ஸோ அதனால் இவர் பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. புரியல? உங்களுக்கு தெரியாதா? முடிச்சு விட்டீங்க போங்க. நினைச்சேன் நான். ஏன்னா இவர் சொன்னாருன்னு நம்பிக்கை நின்ன ப்ரோ. இப்படி சொல்லி உனக்கு தெரியுமா தெரியாதா ப்ரோ? கடை தெரியாதா? லொக்கேஷன் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது ப்ரோ. உனக்கு ப்ரோ
சூப்பர், வாங்க அப்படியே போவோம். அளவா புரியல. அவ்வளோ அது கம்மியாக ஒரு 30-40 அந்த மாதிரி வரும். சூப்பர். எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மைலேஜ் எதை விடுங்க. இப்போ லொக்கேஷன் பசங்களோட போய் ஜாயின் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு. ஸ்டியர் ஆஃப் சரியான சிறப்பான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ரெண்டு வண்டிக்குமே லொக்கேஷன் தெரியாது. நான் நேற்று நைட்டு தான் வந்தேன். ஸோ நான் நேற்றே வந்ததுன்னா ஸோ எனக்கு அந்த லொக்கேஷன் எங்கே எதுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ நேற்று நான் வரல, நேற்று வராதனால நைட்டு தான் வந்தனால எனக்கு அந்த லொக்கேஷன் தெரியல. ஸோ முன்னாடி போகிறவருக்கு இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, முன்னாடி எம்ல போகிறவருக்கு லொக்கேஷன் தெரியும் ப்ரோ, ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னனால நான் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ அவர் பெட்ரோல் போட்டு வந்து சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு லொக்கேஷன் தெரியாது, உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும் என்ன கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எப்படியோ முன்னாடியே இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லை நம்ம போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றினோம்னா முடிஞ்சு போச்சு சோழி. இன்றைக்கி பொழப்பு, வேறு எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே இல்லை, டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். குரூப் ரைட்டில் கம்யூனிகேஷன்ஸ் முதல்ல முக்கியம். இந்த இடத்துல டவர் இல்லாத பிரச்சனைனால ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் இல்லை, எப்போ இருந்தாலும் பசங்க இங்கே தான் இருப்பாங்க. டவர் கிடச்சுன்னா ஃபோன் பண்ணிடலாம். டவர் கிடைக்கலாம்னு பார்ப்போம். அப்பப்போ நீ பாதையை விட்டு வந்துட்டுங்க. இங்கே யாருக்காச்சும் ரூட்டு தெரியும், பெட்ரோல் போடல, பெட்ரோல் வண்டியில் இல்லை. சரி இவங்களுக்கு ஏதாச்சும் ரூட்டுக்கு தெரியும்னு பார்த்தா இவருக்கு எனக்கு தெரியாதுன்றாரு இவரு. சரி அவருங்க என்னது வேணும் இந்த இதுலயும் உனக்கு அந்த கிளிகளுக்கு தேவைப்படுது. ஒன் வே இருக்கிறனால பசங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. ஐயோ என்னடா பிரச்சனை, பசங்களை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தா உனக்கு கிளிகளுக்கு கேட்குது. கை சூப்பரா நீயே விட்டுட்டு வந்துட்டு யாருக்குமே ரூட்டு தெரியல. இந்த வழியில தான் வந்திருக்காங்க. இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க, நமக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக பசங்க மீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே பணியாரம் சொல்கிறாங்க, ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க. போய் சாப்பிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணுறேன். யோ நீ இல்லை, நீ தான் டீம் கோஆர்டினேட் பண்ணுற. பசிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு வந்தியே, அங்கே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? என்ன கேட்குற சொல்ல. சரி எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்றேன். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? இன்னும் ஆர்டர் எதுவுமே பண்ணல. நான் அவங்க வாங்கினவங்கள்ட்ட இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பிடிங்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பாதி இங்கே பாதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஸோ இங்கே பாதி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அங்கே பாதி காலி ஆகிடுச்சு. அங்கே காலி ஆகிட்டு அங்கே வந்து சுடுறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்துருக்கோம். நல்லா இருக்கீங்களா? சரியா, நான் அவன் நம்பி தான் வந்திருக்கேன். ப்ரோ நீங்கள் பண்ண வேலை தான்யா. ப்ரோ நீங்களா வரீங்களா? நைட்டு பண்ண அலும்பு தானே. ஐயோ கடவுளே. சோகடியர் ஆஃப் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சொல்ல போனால். நாங்கள் வந்து ஆல்ரெடி புக்கிங் அவங்க கூட சொன்ன வாங்கிட்டு இருந்தவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவது தான். இன்னும் நான் எதுவுமே நான் ஆர்டர் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம தான் லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பைக் ஒட்டுக்காக எடுத்து இவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ அண்ணன் ஃபைனலாக ஒரு லான்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கிளம்புறோம் வேறு மாதிரி. எல்லோரும் வந்துட்டாங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க, நான் லாஸ்ட்டாக வரேன். சரி நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் லாஸ்ட்டு ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வந்துடுறேன். கேப் விடுவேண்ணா சரியா? மேப் இல்லையா? கேட்டு தான் போகிற மாதிரி இருக்குங்க, போயிடு. அதான் செயினில் போங்க, கட் பண்ண வேணாம் யாரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போனால் நான் பின்னாடி லாஸ்ட்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு கூட்டு வந்துடுறேன் சரியா? யாரோ அப்படி மிஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வண்டி ஹோல்ட் பண்ணுங்க. சரி ஓகே ரைட். நீ வீட்டுக்கு போகிற மாதிரி தாண்டி, நீ வீட்டுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் போங்க லாஸ்ட்டாக வரீங்களா? இல்லை கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுதுறோம். ஓகே காய்ஸ், எத்தனை நாள் கனவு தெரியுமா இதெல்லாம்? எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது பெரிய கனவு தான்.
ஏன்னா எல்லாரும் ஒரு குரூப் ரைட் பிளான் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப அரிது. இதெல்லாம் இது அந்த ரைடு இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம். ஸோ எப்படியாச்சும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம ஒரு பைக் ட்ரிப்போ ஒரு கார் ட்ரிப்போ ஒரு ட்ரிப் போயிடணும்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு பிளானிங் ஏக்கத்துக்காக நாங்கள் இப்போ ஒரு மாற்று இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம குரூப் ரைடு. ஸோ நம்ம குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வரணும்னு இல்லை, லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வரலாம். அண்ட் தென் எங்கெங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம இங்கே வந்துருக்காங்க. ஸோ ஒரு குரூப் ரைடுன்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கலந்துருக்குது டிஆர்எஃப். இதுதாங்க வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையில் அப்படி பணத்தை மட்டும் சம்பாரிச்சு நம்ம உண்மையாக பண்ண போகிறதில்ல. ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சோமா, ஒரு 2 நாள் ஒரு நாளாச்சும் இது மாதிரி பிளான் பண்ணி பசங்களோட. ஸோ அதாவது நம்ம பிளான் பண்ணுற பசங்க கூட சத்தியமாக பிளான் நடக்கவே நடக்காது, எப்படி தான் சொத்தப்பல் தான் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் அந்த பிளானை ஸ்கிப் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த வாழ்க்கையில் அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எத்தனை வண்டி போகுது பார்த்தீங்களா. ஸோ எத்தனை வண்டி கவுண்ட் இருக்கு கூட எனக்கு தெரியல, அந்த வீடியோவில் பார்த்து கவுண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்த வேகத்துக்கு ப்ரோ ஸ்பாட்டு வேற லெவலில் வரும். எனக்கு தெரிஞ்ச வண்டி அது ஆஃப் ரோடுன்றாங்க. நம்ம ஹாம்டாவில் எந்த அளவுக்கு நான் ஒரு சவால் கொடுப்பேன்னு தெரில. டேர் ஆஃப் ரோடுக்கு ரெடியா எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் சரியான வங்கமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.